Hi all. Pregnancy and delivery தான் வந்து ஹார்டஸ்ட் பார்ட்னு நினைச்சேன். பட் அதை விட ஒரு பெரிய ஹார்டஸ்ட் பார்ட் என்னன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல லேச்சிங் இஷ்யூஸ் ஜாஸ்தியாவே இருந்தது. லேச்சிங் இஷ்யூனா என்னன்னா நம்மளோட குழந்தை வந்து நம்மளோட நிப்பில் மட்டும் சக் பண்றது. பட் அதை சுத்தி இருக்கிற அந்த பிளாக் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ஏரியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே குழந்தையோட வாய்க்குள்ள போனா மட்டும்தான் அதுக்கான பால் கரெக்டா கிடைக்கும். பிளஸ் வந்து அதுக்கான வெயிட்டும் கெயின் ஆகும். அப்படி ஒரு வேலை வெறும் நிப்பில் மட்டும் சக் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு நிப்பில் கிராக் ஆகி பிளட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த இஷ்யூஸ் வந்து அதிகமாவே இருந்தது. நான் வந்து என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க எனக்கு ஒரு சில பொசிஷன் வந்து சொல்லி கொடுத்தாங்க லேச்சிங் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கிராடல் ஹோல்டர். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பிரஸ்ட்ல வந்து குழந்தைக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆமால குழந்தைய வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு தலை இப்படி பிடிச்சிக்கணும். இந்த சைடு இப்படி சி ஷேப்ல இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக் மட்டும் பண்ணோம் அப்படின்னா குழந்தை வந்து அதோட வாயை வைடரா ஓபன் பண்ணும். ஓபன் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த ஏரியோல ஃபுல்லாவே குழந்தையோட வாயில கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கான பால் வந்து கரெக்டா போய் சேரும். இது வந்து காமனா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கிராடல் பொசிஷன். இது யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷலி ஃபார் நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் லேச்சிங் இஷ்யூஸ் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைட் பிரெஸ்டால கொடுக்க போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்டால பிரெஸ்ட்டை வந்து நம்ம பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால குழந்தைய வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சேம் நான் அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஷேக் பண்ணதும் குழந்தை வந்து வைடரா ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு புஷ். இது வந்து கிராஸ் கிராடல் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்பால் பொசிஷன். இது வந்து ட்வின் பேபிஸ் உள்ளவங்களுக்கும் சரி அண்ட் வந்து சி செக்ஷன் ஆனவங்களுக்கும் ஒரு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். இது எப்படி வைக்கணும்னா இப்படிதான், இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கையால இப்படி நம்ம பிரெஸ்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட வாய் வச்சுட்டு நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணோம்னா அவங்க வந்து ஈஸியா வந்து இது பண்ணுவாங்க. பிளஸ் நமக்கும் வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்டிச் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்குமே வந்து அது பெயின்ஃபுல் இல்லாம இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பொசிஷன் எல்லாமே. நீங்க கண்டிப்பா இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சீங்க அண்ட் உங்களுக்கு எது இதெல்லாம் சஃபர் ஆச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க.